அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாமெல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சூரா அல் இன்சான் என்ற அத்தியாயத்துடைய 1 12 வசனங்கள் வரைக்கும் அதனுடைய தமிழாக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 13வது வசனத்திலிருந்து 22வது வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்களில் மறுமை நாளிலே தன்னை நம்பிய நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு, தன்னை அஞ்சிய இறையச்சவாதிகளுக்கு, இந்த மார்க்கத்தில் உறுதியோடு செயல்பட்டவர்களுக்கு ஏராளமான துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து இந்த உலகத்தில் ஏராளமான முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் குறித்து நமக்கு இந்த திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும், அந்த சொர்க்கத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, போட்டியிட்டு நீங்கள் செயல்படுங்கள், அது நிரந்தரமானதா இருக்கும். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் என்பது சாதாரணமானது கிடையாது, மிகவும் ஏராளமான சுகங்களை கொண்டதாக இருக்கும் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி சொர்க்கம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய சில காட்சிகளை, செய்திகளை அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனங்களுக்கு இடையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அத்தியாயத்துல சூரா அல் இன்சான்ல 12வது வசனம் அதோட நம்ம முடிச்சோம். வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தன் வ ஹரீரா. அவர்கள் பொறுமையை மேற்கொண்ட காரணத்தால் சொர்க்கத்தையும் பட்டாடையையும் அவர்களுக்கு கூலியாக வழங்கினோம் அப்படின்ட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்படி சொர்க்கத்தையும் பட்டாடையையும் கூலியாக வழங்கினோம் என்று சொல்லிட்டு அடுத்தடுத்து அல்லாஹ் பேசுறான். எப்படிப்பட்ட சுகங்களை நாம் சொர்க்கத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் பேசும் பொழுது, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா. இந்த வசனத்துக்கு அந்த தமிழ் அர்த்தத்தை படிங்க. அதாவது சொர்க்கத்துல ஒரு ராஜ வாழ்க்கை, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சாய்மானங்களில் சாய்ந்திருப்பார்கள், அப்படியே ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே சூரிய வெப்பத்தை பார்க்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம கடுமையான குளிர்ச்சியும் பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த குளிரையே நம்மளால் தாங்க முடியல, கடுமையான குளிர்ச்சினா தாங்க முடியாதுதான். சொர்க்கத்துல எப்படின்னா மிதமான ஒரு சூழல், ரம்மியமான ஒரு வெப்பநிலை, கால சூழல், கடுமையான வெப்பத்தையும் பார்க்க மாட்டாங்க, கடுமையான குளிர்ச்சியும் பார்க்க மாட்டாங்க. அப்படி ரம்மியமான ஒரு சூழல்ல சொர்க்கவாசிகள் சாய்மானங்களில் சாய்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தை சொல்றான். 14வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அந்த வசனத்தை யாராவது படிக்கலாமா? படிக்கலாம். வதானியத்தன் அலைஹிம் விலாலுஹா
வதுல்லிலத்து குதூஃபுஹா தத்லீலா. அதன் நிழல்கள் அவர்களுக்கு நெருங்கியவையாக இருக்கும். அதாவது மரம் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுடைய நிழல் என்ன செய்யும் இருக்கும், அது அவர்களுக்கு ரொம்ப நெருங்கியவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதன் பழங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கும். சொர்க்கத்துல ஏராளமான மரங்கள் இருக்கும், அந்த மரங்களுக்கு அடியில நிழல்களும் இருக்கும். அந்த மரத்துடைய பழங்கள் அவர்களுக்கு தாழ்ந்த நிலையில் இருக்கும். அதை தான் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் பறித்து சாப்பிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மரத்துல பழங்கள் இருக்கும், அந்த பழங்களை வந்து சொர்க்கவாசி நிச்சயமானா அதை பறிப்பார். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பறிக்க மாட்டார், அவருக்கு தாழ்ந்த நிலையில் இருக்குன்னு அல்லாஹ் ரொம்ப பக்கத்துல இருக்கும், நீங்க என்ன செய்யலாம் அப்படி பறிக்கலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பழத்தை பறிப்பார சொர்க்கவாசி, பறிச்ச உடனே அதே இடத்துல இன்னொரு பழம் வந்துடும், குறையாது, ஒரு காலம் குறையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கிரகண தொழுகையில தொழு வச்சிட்டு இருக்கிறாங்க, கிரகண தொழுகை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தொழுகையில ரசூலுல்லாஹ் வந்து தொழுதுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அப்படியே முன்னாடி போய் எதையோ பிடிக்கிற மாதிரி போறாங்க, அப்படியே பிடிக்கிற மாதிரி போறாங்க. அப்ப தொழு முடிச்சிட்டு சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தொழுகையில எதையோ பிடிக்கிற மாதிரி போன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துடைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கொலை எனக்கு காட்டப்பட்டுச்சு, ஒரு பழக்கொலை காட்டப்பட்டுச்சு. பார்த்த உடனே நான் அதை பிடிக்கலான்னு போனேன், ஆனா அல்லாஹ் மறைச்சிட்டான். ஒருவேளை நான் அந்த பழக்கொலையை நான் எடுத்திருந்தால், அந்த பழக்கொலையை நான் எடுத்து உங்களுக்கு தந்திருந்தா என்ன நிலை தெரியுமா நடந்திருக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் அதுல நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் அந்த பழக்கொலையில நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தான் அந்த சொர்க்கத்துடைய பழங்களுக்கு, மரத்துடைய பழங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதன் நிழல்கள் அவர்களுக்கு தாழ்ந்தவையா நெருங்கியவையாக இருக்கும், அதன் பழங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். அடுத்தது 15வது வசனம், ஓ யுதாஃபு அலைஹிம் பி ஆனியத்தின் மின் ஃபுல்லத்தின் வ அக்வாபின் கானத்து கவாரீரா. தமிழ் அர்த்தம் படிக்கலாமா? சொல்லுங்க. வெள்ளி பாத்திரங்களும் பளிங்கு குவளைகளும் அந்த சொர்க்கவாசிகளை சுட்டி கொண்டு வரப்படும். இந்த உலகத்துல வெள்ளி, நமக்கு வெள்ளி பாத்திரம் சாப்பிடலாமா? ஹராம், இங்க கூடாது. ஆனா அங்க என்னது ஹலால். வெள்ளி பாத்திரங்களா தான் கொண்டு வருவாங்களாம், பளிங்கு குவளைகள்ல கொண்டு வருவாங்களாம். அதுல என்ன இருக்கு, எல்லாமே பானங்கள், உணவுகள் எல்லாம் இருக்கும். அவர் கட்டில சாஞ்சிட்டு இருப்பாரு, பழங்கள் வேற இருக்கும், வெள்ளி பாத்திரங்களும் பளிங்கு கிண்ணங்களும் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, இதுக்காகத்தான் நம்ம பாடுபடணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல இப்படி சொல்லி காட்டுறான். அடுத்தது கவாரீரா மின் ஃபுல்லத்தின் கத்தரூஹா தக்தீரா, அவை வெள்ளியிலான பளிங்குகளாகும், அவர்கள் அவற்றை சரியான அளவில் நிர்ணயித்துக் கொள்வார்கள், கரெக்டா அமைச்சுக்குவாங்க, எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடக்கூடாது. அந்த பளிங்கு கிண்ணங்கள்ல வெள்ளி பாத்திரங்கள்ல இந்த உணவுகள் பானங்கள்லாம் கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அடுத்ததான் சொல்றான், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, படிங்க. அதன் கலவை இஞ்சியாகும். அங்கு கிண்ணங்களில், அதாவது கிண்ணங்கள் கொடுக்கப்படும், அதுல என்ன கலந்திருக்கும், இஞ்சி கலந்திருக்கும். உண்மையிலே இஞ்சி டீ ரொம்ப ரொம்ப பிரியமா சாப்பிடும், அப்படிதானே? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் போட்டே வச்சா இஞ்சி டீன்னு போட்டிருப்பாங்க. நிறைய மக்களுக்கு விரும்புவாங்க இஞ்சி கலந்த பானம், அதுதானே குடிக்கிறோம். மறுமையிலே அல்லாஹ் நினைச்சா சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு இஞ்சி கலந்த ஒரு கலவையை தான் நினைச்சான் குடிக்கிறதுக்கு கொடுக்கிறான் என்று இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அடுத்தது ஐனம் ஃபீஹா துசம்மா சல்சபீலா, அது சல்சபீல் என்று சொல்லப்படும் அங்குள்ள நீரூற்றாகும். அங்க நீரூற்றுதான் இருக்கும், சொர்க்கத்தில் நீரூற்றுகள் சல்சபீல் இருக்கும், கௌசர் இருக்கும். அதான் ரொம்ப தெளிவான ஆறுகளா இருக்கும். அதுல இருந்து கூட நிச்சயம் குடிக்கலாங்கிற மாதிரி தான் இது வருது. அது சல்சபீல் என்று சொல்லக்கூடிய அங்குள்ள நீரூட்டாகும். அடுத்து அல்லாஹ் பேசுறான், ஓ யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதூன இதா ரஐதஹும் ஹசிபதஹும் லுலுஅம் மன்சூரா, அதாவது என்றும் நிலைத்திருக்கும் இளமை மாறாத சிறுவர்கள். இந்த சொர்க்கவாசிகளுக்கு இந்த பானங்கள் இந்த கிண்ணங்கள் எல்லாம் கொண்டு வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சிறுவர்கள் தான் கொண்டு வருவாங்க. அவங்க எப்பொழுதுமே அப்படியேதான் இருப்பாங்க, இளமை மாறவே மாட்டாங்க. அப்படி பக்காவான ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க. அவர்களை சுற்றி வருவார்கள். அந்த சிறுவர்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால்
எப்படி இருப்பாங்கன்னா பரப்பி விடப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள். அப்படி முத்துக்கள் அப்படி பரப்பி விட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த சிறுவர்கள் காட்சியளிப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சொர்க்கவாசிகளுக்கு இந்த கிண்ணங்களை பானங்களை எடுத்து வரக்கூடிய இந்த சிறுவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓ இதா ரஅய்த ஸம்ம ரஅய்த நஈமன் வ முல்கன் கபீரா. அந்த வார்த்தை நீங்க பார்க்கணும், முல்கன் கபீரா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சொர்க்கத்துல மாபெரும் ஆட்சியை நீங்கள் காண்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஆட்சி சாதாரண இங்க ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ட்ரம்ப் பண்ணக்கூடிய வேலையை நீங்க பார்க்க இல்லையா, என்கிட்ட அவ்வளவு பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், நான் தான் பெரிய ஆட்சி செய்யறேன் அப்படி சொல்லி காட்டிட்டு இருக்கிறான். இதெல்லாம் என்ன ஆட்சி? அல்லாஹ் சொல்லி காட்டா, சொர்க்கத்துல மாபெரும் ஆட்சியை நீங்கள் காண்பீர்கள், அங்க ஏராளமான இன்பத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நிறைய இன்பங்களையும் மிக பெரும் ஆட்சியையும் நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் பேசுறான், ஆலியஹும் சியாபு சுந்துசின் ஹுதுரின் வ இஸ்தபரக் வ ஹுல்லு அசாவிர மின் ஃபில்லத்தின் வ சகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. படிங்க ககா. அதாவது Dress, சொர்க்கவாசிகளுடைய Dress எப்படின்னா பச்சை நிறத்துல இருக்கும். சுந்துஸ் இஸ்தபரக்னு சில இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஆடை அந்த பட்டாடை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கும், மெல்லிசான ஒரு பட்டாவும் இருக்கும், அடர்த்தியான பட்டாவும் இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த ஆடையை பத்தி அல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறான். அவர்கள் மீது பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளும் அடர்த்தியான பட்டாடைகளும் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஜோர காப்பு வேற மாட்டிக்க